பாகற்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள பாகற்காயை நம்ம பறிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பெரிய காயாக பார்த்து நம்ம காய் தேவையான அளவு காய் பறிச்சிக்கலாம். அந்த காயை வந்து நம்ம அலசி எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக குட்டி குட்டி ஸ்லைஸாக போட்டுக்கலாம். இந்த ஸ்லைஸில் வந்து நம்ம முடிஞ்ச அளவு வந்து உள்ளுக்குள்ளே வந்து விதை இல்லாமல் பார்த்துக்கணும். விதை இருந்தால் சீக்கிரமாக பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. இது மாதிரி விதை இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகற்காயை நம்ம வேக வச்சு கூட செய்யலாம். வேக வச்சதுக்கப்புறம் அதோட மசாலாலாம் போட்டு கூட பிசைஞ்சு செய்யலாம். இப்போ இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். ஊற வச்சதுக்கப்புறம் நல்ல வெயிலில் இது மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு துணியிலையோ ஒன்றா எடுத்து தனித்தனியாக அடுக்கி நல்லா காய விட்டுக்கலாம். இது மாதிரி ஒரு வாரம் நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் வத்தல் ரெடி ஆயிரும். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பாட்டுக்கு நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.